அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னாங்கன்னா, நாம் அனைவருமே சாமானிய மனிதர்கள் என்பதுதான் நம்முடைய பலம். நாம் பெரிய ஆட்கள் கிடையாது, சினிமா பிரபலம் கிடையாது, பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள் யாரும் இங்கே கிடையாது. சாதாரண மனிதன் என்கின்ற பலம் தான் நம்ம அனைவரையும் இணைத்து எண்மண் எண்மக்கள் யாத்திரையில பூம்புகாரில் 4 முறை நம்முடைய யாத்திரை தடைப்பட்டும், சென்னையினுடைய வெள்ளம் ஒரு முறை தடைப்பட்டுச்சு, தென் தமிழகத்திலே ஒரு முறை தடைப்பட்டது, கொடுத்த தேதிக்கு எங்களால வர முடியல, 4 முறை தடைப்பட்டும் கூட இன்னைக்கு பூம்புகாரில் இந்த சரித்திர புகழ்மிக்க இந்த மண்ணில் இத்தனை நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், சாமானிய மக்கள் நாம் விரும்புகின்றோம். சாமானிய மனிதர்கள் ஆட்சி கட்டளை வர வேண்டும், அரசுகளுக்கு வர வேண்டும். உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண வீட்டு குடும்பத்திலிருந்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரி அரசியல் களத்திலே வந்து மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு தாங்க ஐயா இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய வெற்றியை. தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 153வது தொகுதியாக இங்கே வந்திருக்கின்றோம். 152 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். தமிழகத்தில் இது போன்ற ஒரு யாத்திரை இதுவரை நடந்தது கிடையாது. பட்டிகட்டி எல்லாம் கிராமத்தில் உங்க ஊருக்கு, உங்களுடைய நேரத்திற்கு, உங்களுடைய விவசாய நிலத்திற்கு, உங்களுடைய கிராமத்திற்கு வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நீங்க வாங்கன்னு சொல்லிங்க ஐயா, உங்க ஊருக்கு நாங்க வந்திருக்கோம். யாத்திரை என்று சொன்னால் நேரா கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் தார் ரோட்ல நடந்ததை பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பது பட்டி தொட்டி எல்லாம் உங்களுடைய இடத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு, இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 2024 எதற்காக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்து, தமிழகத்திலே 32 மாத காலமாக நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்காக தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை உங்கள் முன்னால் வைத்து, ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த ஆட்சியிலே எவ்வளவு பெருந்தொல்லை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் உங்களிடம் பேசிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். 152 இடத்திலும் கூட பார்த்த அதே எழுச்சி இன்னைக்கு இங்கே நாம பார்க்கிறோம் ஐயா, பூம்புகார்ல பார்க்கிறோம். அதுவும் பூம்புகார் என்றால் சாதாரண மண் இல்லைங்க ஐயா. சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகின்றார், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகார்ல மக்கள் இந்திர விழா கொண்டாடுவார்கள் என்று. இந்திர விழா இளங்கோவடிகள் எழுதுகிறார், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திர விழா கொண்டாடக்கூடிய ஒரு ஊருங்க. தமிழகத்தில் எந்த மண்ணுக்கும் இல்லாத ஒரு சரித்திரம் பூம்புகாருக்கு இருக்குதுங்க ஐயா. நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரமா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், அகநூலாக இருக்கட்டும், புறநூலாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் கூட உங்க ஊரை பத்தி எழுதியிருப்பான். தமிழகத்தில் எழுதப்பட்ட எத்தனையோ ஊர்கள் முழுவதுமாக அழிந்து போச்சுங்க. ஆனா எங்கெல்லாம் காவேரி பூம்பத்திரம் என்று எழுதியிருக்கின்றார்களோ, இன்னைக்கு அது பூம்புகாராக இருக்குதோ, இதெல்லாம் 2000, 3000, 4000 ஆண்டுகளை தாண்டி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஊரில், தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்க ஐயா. வெளியூர்காரங்க நாங்க, தமிழகத்தில் இருந்தாலும் கூட, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட பூம்புகார்ல நம்ம வாழலிங்க ஐயா. எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து இந்த சரித்திர மண்ணில எண்மண் எண்மக்கள் யாத்திரை 153வது தொகுதியாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் பெருமை அடைகின்றோம். இப்படிப்பட்ட அற்புதமான மண்ணிற்கு வந்திருக்கின்றோமே. காவிரி கடலிலே கலக்கக்கூடிய இந்த பூம்புகார்ல தமிழ்நாட்டினுடைய மொத்த வணிகம் கிரேக்க நாட்டோடு இங்கிருந்தாங்க ஐயா நடக்கும். கிரேக்கர்கள் பூம்புகாருக்கு வருவாங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த வணிகம் நடக்கக்கூடிய ஒரு வணிகத்துக்கெல்லாம் ஒரு தலைநகராக இருந்த பூம்புகாருக்கு வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி அபிராமி அம்மன் குடியிருக்கக்கூடிய ஊர். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனை என்று அபிராமி பக்தர் அமாவாசையை பௌர்ணமியாக மாத்தின ஊர். அபிராமி அம்மன் குடியிருக்கக்கூடிய ஊருக்கு நம்ம யாத்திரை வந்திருக்குது ஐயா. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திமுக பேசினா சனாதன தர்மத்தை ஒழிப்போம், சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று பேசுவாங்க. ஆனால் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று பேசிய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அருள்தான் கல்யாணம் பண்ணோம்னா உங்க ஊருக்கு தான் வருவார். இதுதான் சனாதன தர்மத்தை ஒழிக்கக்கூடிய லட்சணம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருக்கடையூருடைய அமிர்த கடையேஸ்வரர் வந்துதான் அருள்தான் கல்யாணமே பண்ணுவார். எப்படி சனாதன தர்மத்தை ஒழிக்கிறாங்க பாருங்க.
60ஆம் கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வரணும், தம்பதி சமூகமா இங்கே வந்து நிக்கணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய, சனாதன தர்மத்தினுடைய வேறாக இருக்கக்கூடிய, இந்து தர்மத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய தூய்மையாருக்கு வந்ததிலே பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களை சந்தித்ததிலே பூரிப்படைகின்றோம். 3 மாத காலமாக காத்திருக்கிறோம் ஐயா. 1 நாள் 2 நாள் இல்லை. எங்களுக்கும் உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை, உங்களுக்கும் எங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை. காலத்தினுடைய கட்டாயம் இந்த யாத்திரை தள்ளி 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 இன்னைக்கு வந்து உங்களை கடைசியாக சந்தித்ததில் மிக பெருமை அடைகின்றோம் ஐயா. சகோதர சகோதரர்கள், அது மட்டும் இல்லைங்க ஐயா. நேற்று நம்ம இந்திய தாய் திருநாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நேற்று நடந்திருக்கு. 1528 நாம் காத்திருந்தோம். 1528 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 496 ஆண்டுகள் காத்திருந்தோம். 496 ஆண்டுகள் காத்திருந்து குழந்தை ராமனுக்கு அயோத்தியாவில் நேற்று மறுபடியும் குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். இத்தனை காலமாக டென்ட் கொட்டாயில குளிருக்கு வெளியே மலையில நுழைந்து கொண்டு ஒரு டென்ட்டுக்கு கீழே குழந்தை ராமரை உட்கார வைத்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி நாம் சொன்னோம் குழந்தை ராமனுக்கு அவருடைய சொந்த வீட்டிலே அமர்வைப்போம் என்று உறுதி கொடுத்தோம். பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். ஆனால் பொறுமையாக செய்து காட்டுவோம், அனைத்து மக்களையும் இணைத்து செய்து காட்டுவோம், ஒரு சகோதரத்துவத்தோடு செய்து காட்டுவோம், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் வென்று செய்து காட்டுவோம் என்று நாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக காத்திருந்து நேற்று அயோத்தியிலே குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அந்த அற்புதமான காட்சியை தமிழகத்தில் நாம் எல்லாம் பார்த்தோம் ஐயா. ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை, ஒரு கல்லாக இருந்த ராமனுக்கு, சிலையாக இருந்த ராமனுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயிர் கொடுத்து ராமனாக மாற்றி இருக்கின்றார். அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நாம் பார்த்தோம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் 11:53 12:29 சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ராம பெருமானுக்கு இந்த பிராண பிரதிஷ்டை நடந்து குழந்தை ராமன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றிருக்கின்றான். நம்முடைய சமகாலத்தில் இதை நடத்தி காட்டியிருக்கின்றார். எப்படிப்பட்ட பெருமை! நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள் சார்பாக பிரதமர் அதை செய்து காட்டியிருக்கின்றார். தலைமை எஜமானாக நேற்று அமர்ந்து அந்த பூஜையிலே பங்கேற்று பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்தி குழந்தை ராமனுக்கு நம்முடைய சமகாலத்தில் நடத்தி காட்டியிருக்கின்றோம். சகோதர சகோதரர், அதற்கு பாரத பிரதமர் அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்தார். 11 நாட்கள் பிரதமர் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பொறுப்புக்கு தன்னை தயார்படுத்தினார். குழந்தை ராமனின் மீது கை வைக்க வேண்டும் என்றால் தன்னை தயார்படுத்திக் கொண்ட பிரதமர் சென்றார். 11 நாட்கள் எந்த உணவும் உண்ணாமல் வெறும் இளநீரை மட்டுமே குடித்து 2 வேளை இளநீர் குடித்து 1 வேளை பழங்களை உண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்து நாம் நம்முடைய பிரதமருக்கு கொடுத்த பணி, தலைமை எஜமான் என்கின்ற பணியை வெற்றிகரமாக நேற்று நடத்தி காட்டி நம்முடைய குழந்தை ராமன் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு நாம் அனைவரும் கூட சாட்சிகளாக இருக்கின்றோம். சகோதர சகோதரி, பிரதமர் அவர்கள் சொன்னார் காலச்சக்கரம் மாறுகிறது என்று. எப்படி இலங்கையிலே சிறைபிடிக்கப்பட்ட சீதை பிராட்டி எடுப்பதற்கு ராமபெருமான் அங்கே சென்று ராமசேத்துவன் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற பொழுது காலச்சக்கரம் மாறியதோ, நேற்று குழந்தை ராமன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்ற பொழுது இந்தியாவுடைய காலச்சக்கரம் மாறி இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம், எப்பொழுது தமிழகத்தில் ஒரு குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லை என்று தமிழக அரசு தடை போட்டு எங்கேயும் கூட கோயிலுக்கு செல்லக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, மதிய உணவளிக்க கூடாது என்று ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக நமக்கு ஆர்டர் போட்டு நிறுத்தி வச்சு பாரதிய ஜனதா கட்சி விடிய விடிய 21ஆம் தேதி இரவு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை தட்டி தலைமை நீதிபதியின் முன்பு நம்முடைய ரிட் பெட்டிஷனை வைத்து 22ஆம் தேதி காலையிலே 10:25 முதல் பெட்டிஷனாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா முன்பதை கொண்டு வந்து அனுமதியை பெற்று 11 மணிக்கு காவல்துறையாக இருக்கட்டும், அறநிலைத்துறையாக இருக்கட்டும், யாரும் கூட கோயிலுக்குள்ளே வர முடியாது என்று பின்னர் அவர்களை அனுப்பிவிட்டு குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நேற்று தமிழகத்தில் நடந்தது ஐயா. அது காலச்சக்கரத்தினுடைய மாற்றம். எப்படி பாரத பிரதமர் அவர்கள் அயோத்தியாவில் குழந்தை ராமன் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள்ளே காலடி எடுத்து வைத்த பொழுது அது காலச்சக்கரத்தினுடைய மாற்றம் என்று சொன்னார்களோ, தமிழகத்திலே குழந்தை ராமனுடைய
பிராண பிரதிஷ்டை நிகழ்வுகளை பங்கேற்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை தடுத்த பொழுது அதுவும் காலச்சக்கரத்தினுடைய மாற்றம் ஐயா. காலம் மாற ஆரம்பித்திருக்கிறது, காலச்சக்கரம் மாற ஆரம்பித்திருக்கிறது. மக்களுக்கு திராவிடத்தினுடைய பொய் அரசியல் வேண்டாம். காலம் காலமாக 70 ஆண்டு காலமாக ஏழை மக்களாக தமிழகத்தில் இருப்பதற்கு யாருக்கும் பெருமை இல்லை. தமிழகத்தில் ஏழை மக்களை பார்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பெருமை இல்லை. அரசியல் மாற வேண்டும், குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொன்னான ஆட்சி இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் ஆட்சியோ அங்கேயெல்லாம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்து நம்முடைய ஆட்சி மாநிலத்தில் அங்கேயெல்லாம் வேகமாக வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் அது வேண்டும் என்கின்ற உங்களுடைய இயக்கம், தமிழகத்திலே இது நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆதங்கம். குடும்ப அரசியல் வேண்டாம், லஞ்ச லாவண்யம் வேண்டாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தவத்தோடு அவர் நடத்தக்கூடிய அரசியல் நமக்கு வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தீர்மானிக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரிகளே. அதற்கு சாட்சியாக 2024 நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய அன்போடு 3வது முறை ஆட்சி கட்டளை அமருவார் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 283 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வந்தார். 2019 2வது முறையாக பிரதமர் ஆட்சியில் அமரும் பொழுது 303 எம்பிக்களோடு ஆட்சியில் அமர்ந்தார். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியாக. இந்த முறை உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உத்வேகம், உங்களுடைய சங்கல்பம், உங்களுடைய தவம், உங்களுடைய வேண்டுதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது 400 எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆதங்கம் நிச்சயமாக இந்த முறை நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற சகோதர சகோதரி. தமிழகம் மட்டும் விதிவிலக்கு இல்லைங்க ஐயா. 2014 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், தமிழகம் மட்டும் ஒரு விதிவிலக்காக இருந்தது. ஆனால் இந்த முறை இந்த யாத்திரை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகமும் விதிவிலக்கல்ல. 400 எம்பிக்களோடு பாரத பிரதமர் அமரும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 புதிய எம்பிக்களும் கூட பாரத பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய, பாரத பிரதமருடைய நம்பிக்கையை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை யாத்திரை எல்லா இடத்திலும் கொடுக்கிறீங்க. உங்களுடைய மாவட்டம் ஒரு சாதாரண மாவட்டம் இல்லைங்க. மயிலாடுதுறையை பொறுத்தவரை இந்த மாவட்டம் சரித்திர புகழ்மிக்க மாவட்டம், நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய மாவட்டம், நவகிரக ஸ்தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம், 2 சைவ ஆதீனங்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய மாவட்டம். 2 சைவ ஆதீனங்கள், 2 சைவ ஆதீனம் மயிலாடுதுறையில் மட்டும் இருக்காங்க ஐயா. அதுல உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் பாரத பிரதமர்கள் ஆட்சியினுடைய சாட்சியாக சோழ பேரரசனுடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை கொண்டு சென்று பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் அந்த செங்கோலை வைத்த பொழுது ஐயா உங்க மயிலாடுதுறை தான் அதை அனுப்பி வச்சு. அது உங்களுடைய சொத்து, அது உங்களுடைய கலாச்சாரம். அந்த செங்கோலிலே உங்களுடைய முகம் இருக்குதுங்க ஐயா. திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி லார்ட் மவுண்ட் பேட்டன் மூலமாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டார் செங்கோல். ஆனா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனந்த பவன்ல அலகாபாத்ல அந்த செங்கோலை கைத்தடியாக ஷோகேஸ்ல வச்சிருந்தாங்க. வாக்கிங் ஸ்டிக் என்று சொன்னார். அவருக்கு செங்கோலுடைய மகத்துவம் தெரியவில்லை. செங்கோல் என்றால் ஒரு அரசனாக இருந்தாலும் கூட மக்கள் சாட்சியாக அரசாள வேண்டும் என்பதுதான் செங்கோல். அதில் நேரு அவர்கள் ஒரு வாக்கிங் ஸ்டிக் கைத்தடியாக அலகாபாத்ல ஆனந்த பவன்ல அவர் பிறந்த வீட்டினுடைய மியூசியத்தில் வைத்திருந்தார். அது பாரத பிரதமருடைய கவனத்திற்கு சென்ற பிறகு, மயிலாடுதுறையினுடைய பெருமை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு சென்ற பிறகு, புதிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் உங்களுடைய மயிலாடுதுறையினுடைய நினைவு சின்னமாக, பொது சின்னமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய செங்கோலை பாரத பிரதமர் அவர்கள் வைத்திருக்கின்றார். ஐயா, மயிலாடுதுறை கிடைத்த பெருமை இல்லைங்களாங்க ஐயா? இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை, தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என்று சொன்னாலும் கூட இது மயிலாடுதுறை மக்களுக்கு கிடைத்த சிறப்பு பெருமை என்றுதான் நான் சொல்லுவேன். அது ஒரு ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம். இன்னொரு ஆதீனம் நமக்கு தெரியும், எப்பொழுதுமே ஆதீனம் போறது வருஷம் பட்டின பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க. பட்டின பிரவேசம் என்று சொல்லுவோம், பல்லக்கு மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அது 1000 ஆண்டுகளாக காலங்காலமாக செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சனாதன தர்மத்தை ஒழிக்கின்றோம் என்று
பட்டய பிரவேசத்தை ஒழிக்க போனார். அந்த ஆதீனமும் கூட மயிலாடுதுறையில தான் இருக்கிறான். அந்த ஆதீனமும் இங்கதான் இருக்கிறான். அந்த ஆதீனத்துக்கு பிரச்சனை வந்த பொழுது பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது தருமை ஆதீனத்திற்கு துணையாக நின்று மயிலாடுதுறை மக்களுக்கு துணையாக இருந்து பட்டின பிரவேசத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி காட்டும் என்று நாங்கள் வந்ததை நடத்தி காட்டினோம். சகோதர சகோதரி, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களையும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய மண்ணையும் மதிக்கக்கூடிய தன்மை. ஆனா இன்னைக்கு பூம்புகாருக்கு அந்த பெருமை இருக்கான்னு கேட்டா இல்லைங்க ஐயா. 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி பூம்பட்டினத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை, பூம்புகார் நகரத்திற்கு அப்பிருந்த பெருமை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுல, திராவிட மாடல் ஆட்சியிலே 70 ஆண்டு காலமாக பூம்புகாருக்கு சோழ பேரரசனுடைய காலத்திலிருந்து அதே மரியாதை இன்னைக்கு பூம்புகாருக்கு இருக்கானா இல்லைங்க ஐயா. இவர்களுக்கு பூம்புகாருடைய வரலாறு கூட தெரியாது. அதனால்தான் அனைத்து இடத்திலும் கூட நாம் சொல்லுகின்றோம், உங்கள் வரலாறும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் தெரிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் எல்லா இடத்திலும் வைக்கிறோம். மயிலாடுதுறையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நமக்கு கிடைச்சாங்க ஐயா, சும்மா விட்டுருவோம் நினைக்கிறீங்களா? பூம்புகாரை இன்டர்நேஷனல் லெவல் கொண்டு வருவாங்க ஐயா. இன்டர்நேஷனல் லெவலுக்கு பிரதமருக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா போதும் ஐயா. ரங்கநாதர் கோவில்ல கம்பர் மண்டபம் இருக்கு. கம்பர் மண்டபத்தில் தான் கம்பராமாயணத்தை கம்பர் அவர்கள் 13 எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் இறுதி ஊர்வலம் வருது, கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் நம்ம வண்டி கூட கொஞ்சம் தள்ளி போட்டு திரும்ப எடுக்க முடிஞ்சா எடுத்துங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் தயவு செஞ்சு உடனடியாக வழி விடுங்கண்ணா. அண்ணா இறுதி ஊர்வலம் வருதுங்க, கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓரமா நிறுத்துங்க. கொஞ்சம் வழி விடுங்க. நிக்கிற ரைட் சைடுல நிக்கிற நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா போங்க, வண்டியை அனுப்பிவிடுங்க. தம்பி கொஞ்சம் வண்டியை தள்ளுங்க தம்பி. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எல்லா வல்ல ஈசன் அந்த குடும்பத்திற்கு எல்லா சக்தியும் கொடுக்கட்டும். சகோதர சகோதரிகளை பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே விட்டோங்க ஐயா. எங்கனே விட்ட பூம்புகாரை பொறுத்தவரை கவி சக்கரவர்த்தி கம்பரையா பிறந்தது உங்க ஊர் தானுங்க. அது இந்த தொகுதி தானுங்க ஐயா, இதே தொகுதி தானே. இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிதை பாடும் என்று சொல்லக்கூடிய கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்களுடைய சொந்த ஊர் பேருளந்தூர் இங்க இருக்கு. ஆனா கம்பராமாயணத்தை அவர் இயற்றி பாடியது ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தில். அங்கதான் பாடினார். பிரதமர் கிட்ட இந்த தகவலை சொன்னோம் ஐயா. கம்பராமாயணமே முதலாக கம்பர் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவில்ல தான் முதலாக வெளியே பாடினார் என்று சொன்ன பொழுது பிரதமர் சொன்னார், அப்படி என்றால் அந்த கம்பருக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும், அதே இடத்திலே அமர்ந்து நான் கம்பராமாயணம் கேட்க வேண்டும் என்று சொன்னார். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்த பொழுது கம்பர் மண்டபத்திலே அமர்ந்து கம்பராமாயணத்தை 30 நிமிஷம் கேட்டு போனாருங்க ஐயா. அது கம்பருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை. இன்னைக்கு பூம்புகாருடைய வரலாற்று சிறப்பை பிரதமர் சொன்ன விட்டுவாரு நினைக்கிறீங்களா? வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நகரை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் நகராக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கையில் மட்டும்தாங்க ஐயா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் என்னங்க ஐயா பண்றாங்க? இந்த நகரத்தினுடைய அருமை பெருமையை பேசுறாங்களா? இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக கூட நிக்கிறாங்களா? இந்த நகரம் அடுத்த கட்டம் செல்வதற்காக அந்த எம்பி உழைக்கிறாங்களான்னு கேட்டா இல்லைங்க ஐயா. இவங்க எல்லாம் ஒரு ஏர் இந்தியா பிளைட்ல போறாங்க பாராளுமன்றத்திற்கு. அங்க எந்த வேலையும் இல்ல, ஆட்சி நம்மளுது. ஒரு போண்டாவும் டீயும் சாப்பிடுறாங்க. மத்தியான சாப்பாடு 35 ரூபாய் கேன்டீன்ல சாப்பிடுறாங்க, திரும்ப வர்றாங்க.
10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கூட்டணி கட்சி எம்பி செய்யக்கூடிய சாதனை என்னன்னா, பார்லிமெண்ட் கேன்டீன்ல 35 ரூபாய்க்கு ஃபுல் மீல் சாப்பிடுறது மட்டும்தாங்க ஐயா அவங்க சாதனை. ஆட்சி நம்ம கையில் இருக்குங்க ஐயா. இந்த முறை 400 எம்பிக்களை தாண்டி நாம தாங்க ஐயா வரப்போறோம். மயிலாடுதுறை மக்கள், நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். நாம் மோடி ஐயாவோட ஒட்டி இருக்கணும். நம்முடைய நகரத்தை இன்டர்நேஷனல் நகரமா மாற்றணும். பூம்புகாரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இவங்களால முடியாது, அது மோடி ஐயானால முடியும் என்று உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதனால எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் அனைவரும் கூட இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் ஐயா. நான் நிறைய பேர் வேறு வேறு கட்சியிலிருந்து வந்திருக்கிறீங்க. அண்ணா, நீங்க ஒருத்தர் பேரை சொன்னா நான் சீட்டை கொடுக்க மாட்டேன். நீங்க பேர் சொல்லாம இருந்தா தான் நீங்க சொல்றேன் உங்களுக்கு சீட் போகும். அமைதியாக நான் பேசுறது கேளு. நம்ம கட்சியை பொறுத்தவரை தொண்டருக்கு சீட் கொடுப்போம், யாருக்கு வேணாலும் சீட் கொடுப்போம். தலைவர்கள் பேர் நீங்க கத்தக்கூடாது. அமைதியாக கேளுங்க. இங்க மோடி என்கின்ற ஒரே மனிதனுக்கு தாங்க ஐயா ஓட்டு. எல்லாம் அவங்களுக்கு தான் வேலை செய்யறோம். அமைதியா நல்லது. அண்ணா, நம்மை பொறுத்தவரை 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 எம்பிக்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுதுங்க ஐயா, இந்த முறை தமிழகமும் கூட 39 எம்பிக்களோடு மோடியோடு நிற்க வேண்டும். இந்த மாநிலத்தை இவங்க பாத்தீங்கன்னா சோயாடிட்டு இருக்கிறாங்க ஐயா. நேற்று மாநாடு நடந்துச்சு, இளைஞர்கள் மாநாடு பாத்தீங்களாங்க ஐயா. பத்திரிகை நண்பர் கேட்டார், அண்ணே சேலத்துல திமுக இளைஞர் மாநாட்டை பத்தி சொல்லுன்னு கேட்டார். நான் என்னன்னே சொல்றது, பிரியாணி ஆட்டு பிரியாணி போடுறதா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அது அரசியல் மாநாடு மாதிரி தெரியலனா, ஏதோ கறிக்கடையில பிரியாணி போடுற மாதிரி தான் இருந்தது. ஒரு பத்திரிகை நம்பர் சொல்றாங்க, சொல்லிட்டு போனேன், நான் கேள்வி கேட்டல பதில் சொல்லிட்டு போனேன். சரி நீங்க கேட்கிறேன், நான் பதில் சொல்றேன். அதாவது தங்கை கொடியேற்ற கனிமொழி அக்கா, அண்ணன் மேடையில் அமர மு.க. ஸ்டாலின் ஐயா, அண்ணன் மகன் அவருக்கு எல்லாம் சேர்ந்து அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் அடுத்த தலைவர்னு துதிபாட, அண்ணன் மகனுடைய மகன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவர்கள் முதல் இருக்கையிலே அமர, பாருங்க என்ன கொடுமை. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே 3ஆம் தர தலைமுறைகள். அதாவது அவங்க தாத்தா திமுக, அதுக்கப்புறம் பையன், அதுக்கப்புறம் பேர இன்னைக்கு எம்எல்ஏவா. மேடையில இருந்து என்னங்க யோசிச்சிருப்பாங்க? முன்னாடி நிக்கிற திமுக தொண்டரை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தை எப்படி அடுத்த வருஷம் இதே மேடையில் உட்கார வைக்கலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் யோசிச்சிருக்கும். தங்கை கொடியேற்ற, அண்ணன் மேடையில் அமர, அண்ணன் மகளுக்கு துதிபாட, அண்ணன் மகனுடைய மகன் முதல் இருக்கையில் அமர, அது ஆட்டு பிரியாணியோடு இனிதே நடந்து முடிந்ததுன்னு சொல்ல. இதாங்க இளைஞர் அணி மாநாடு. ஆனா நம்மளது எப்படி இல்லைங்கய்யா. நம்மை பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. ஒரு ஏழை தாயினுடைய மகன், விவசாயினுடைய மகன், ஒரு இளைஞன், ஒரு சகோதரி, உங்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி யாருகிட்ட இருக்கோ உங்களை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணமும் யோசிக்குங்க ஐயா. அதனாலதான் நம்முடைய கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா, அத்வானி ஐயா, அவர்கள் காலத்திற்கு பிறகு மோடி ஐயா, இந்த கட்சி தனக்கான தலைமையை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும். சாதாரண மனிதர்களை பிடிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா 2024 தேர்தல் என்னங்க ஐயா, ஒரு பக்கம் ஹீராபேன் அம்மையாருடைய பையன், யாருங்க ஐயா ஹீராபேன் அம்மையாருடைய பையனா யாருங்க ஐயா? மோடி ஐயா. மோடி ஐயாவுடைய தாயினுடைய பெயர் ஹீராபேன். 5 வீட்டுல 10 பாத்திரம் ஜெயிச்சு அதுல குழந்தைகளை வளர்த்தி அதுல மோடி என்கின்ற ஆளுமையை உருவாக்கி 99 வயதுல அந்த அம்மா இப்ப 2 அடி சேர்ந்தாங்க. மோடி ஒரு பக்கம், ஹீராபேன் என்று 5 வீட்டுல 10 பாத்திரம் கழுவுன ஒரு தாயினுடைய பையன் மோடி. மோடி அவர்களுக்கு எதிராக யாருங்க ஐயா இருக்கிறாங்க? கருணாநிதி அவர் பையன், லல்லு பிரசாத் அவர் பையன் தேஜஸ்வி யாதவ், பாருங்க ஃபரூக் அப்துல்லா ஒரு பையன் உமர் அப்துல்லா, பாருங்க எத்தனை பேர்த்தோட பசங்க நிக்கிறாங்க பாருங்க. பாலாசேப் தாக்கரே ஒரு பையன் உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி அவருடைய நெப்யூ அந்த பையன் ஒருத்தர். இத்தனை பேர்த்தினுடைய பையன் ஒரு பக்கமும் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை உலகத்தினுடைய தலைவராக மாற்றி காட்டிய நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தேர்தல் தாங்க 2024. சாமானிய மனிதர்கள் நாம் அனைவருமே ஒதுக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காரணத்துக்கு அந்த கட்சி பத்தில விட்டுறக்கூடாது ஐயா. குறிப்பாக திமுக தொண்டர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய மகனோ மகளோ தலைவனாக மாற வேண்டும் என்றால் மோடியின் பக்கம் நீங்க வாங்க. உங்க மகனும் மகளும் தலைவனாக மாறுவார்.
இல்ல இந்த குடும்பம் இளைஞரணி மாநாட்டுல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி 4வது படத்தை இன்பநிதி ரிலீஸ் பண்ணி முதல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்ப இன்பநிதிக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம பசங்களை வளர்த்துறோம். அதுக்கு தான் நம்ம பசங்க அரசியல் இருக்காங்களா? அதுக்கு தான் பொது சேவையில் இருக்காங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நீங்க யோசிக்கணும், எத்தனை காலத்திற்கு உங்கள்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பத்தி நான் தவறா பேச மாட்டேங்க, அவங்களும் நல்லவங்க தான், அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க தான். ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய முழு கொத்தடிமைகளாக யாரு மாறி இருக்காங்கன்னா, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சி முழு கொத்தடிமையா. கருணாநிதி என்கின்ற திமுக எம்எல்ஏ வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரியை போட்டு எட்டி உதைச்சு அடிச்சு மிரட்டி சூடு வச்சு அந்த பாப்பா வெளியே வந்து பிரஸ்ல கதறது 10 நாளா ஒரு எஃப்ஐஆர் போடுறது துப்பு இல்லைங்க ஐயா. எஃப்ஐஆர் போடுறது துப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக சண்டை போட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம நீ போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துட்டு வாங்க. வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மலம் கலக்கப்பட்டு 14 மாதங்கள் ஆகுது, இன்னும் அக்யூஸ்ட் பிடிக்கல. ஆனா இவங்க சேலம் மாநாட்டில் உட்கார்ந்து சமூக நீதி சமநீதி என்று பேசுகின்றார். இதை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை வேண்டுமா? இதை கண்டிச்சு அண்ணன் திருமாவளவன் பேசணுமா? ஆனா பாதி நேரம் திருமாவளவன் என்னை திட்டுறதுக்கே ஒரு பாதி நேரம் போயிருது. திமுகவினுடைய உறுப்பினர்களை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டா பொருத்தமா இருக்கும். ஏன்னா இவர்கள் தான் சமூக நீதியை பேச வேண்டும் என்று நினைக்கிறத பேசணும் எங்கேயா பேசுறாங்க? ஒரு பட்டியலின சகோதரிக்கு திமுகவினுடைய எம்எல்ஏ மகன் வீட்டில் சூடு வச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கிறான். அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு சமூக நீதியை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, இந்த சமூக நீதிங்கிறதே போலி வேஷம் ஐயா. ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக, அவர்கள் நன்றாக இருப்பதற்காக, தின்னு கொழுப்பதற்காக, ஊழல் செய்வதற்காக, மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சமூக நீதி என்கின்ற வார்த்தையை பேசிக்கொண்டு மேடையில் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கின்றார். ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க ஐயா? பட்டியலினத்தில் பிறந்த ஒரு சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அமர வைத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது சமூக நீதிங்க. பழங்குடி இனத்திலே பிறந்து திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அமர வைத்திருக்கின்றோம். அது சமூக நீதிங்க ஐயா. இது சமூக நீதிங்க ஐயா. அரசியல் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவருக்கு மோடி ஐயா கொடுக்கிறார். நீ யாருக்கு அது கொடுத்தியாங்க ஐயா? 35 பேர் திமுக அமைச்சர், 2 பேர் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஐயா. 2 பேர் பட்டியலினத்தில். நம்ம கிட்ட 12 பேர் நம்ம அமைச்சர்கள் இருக்காங்க ஐயா. மோடி ஐயாவுடைய அமைச்சரவையில 12 பேர் இருக்கிறான், 2 பேர் வச்சிருக்கிறான். இது சமூக நீதிங்களா? அரசியல் அதிகாரம் கொடுக்காம ஒரு பட்டியலினத்தினுடைய சகோதர சகோதரி எப்படி வேகமாக மேலே வர முடியும்? வேகமாக வர வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரத்தை கையில கொடுக்கணும். கல்வி ஒரு பக்கம், அரசியல் அதிகாரம் ஒரு பக்கம். மோடி ஐயா 2ஐயும் கொடுத்து அவர்களை இந்தியாவுடைய தலைமை இடத்துல இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். முதல் குடிமகனாங்க ஐயா, சாதாரணமா இல்ல, 10-11 இல்லைங்க ஐயா, முதல் குடிமகனா. இந்தியாவுடைய ஜனாதிபதி என்பவர் முதல் குடிமகன். நமக்கு கிடைத்த 2 வாய்ப்பு. முதல் வாய்ப்பிலே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியலினத்தில் இருந்த சகோதரர், அவர் குடியரசுத் தலைவர். 2வது வாய்ப்பு மோடி கிடைச்சது, குடியரசுத் தலைவரை கொடுக்க. 2வது முறை பழங்குடியினத்திலிருந்து திரௌபதி முர்மு. இவங்க சமூக நீதியை பத்தி வாழ்க்கையிலேயே பேசுறாங்க. அந்த கொடுமையெல்லாம் எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு பார்த்தங்க ஐயா, ஹைகோர்ட்ல யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இந்த அசம்பிளியில அவங்க பேசுறதெல்லாம் நேரடியா ஒளிபரப்ப மாட்டாங்க. ஏன் திமுக ஒளிபரப்ப மாட்டேது? நீங்க ஒளிபரப்புனீங்கன்னா நாங்க வீட்டுல இருந்து நீங்க அசம்பிளியில பேசுறதெல்லாம் நாங்க பார்ப்போமே. சத்தியமா நான் பார்க்க மாட்டேங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு துதிப்பாடுறது எப்படி பார்க்க முடியும்? அதையும் தாண்டி சரி அரசியல் என்ன நடக்குது பார்க்கலாம் நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், நேரடி ஒளிபரப்பு எங்களால் செய்ய முடியாது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்களே அச்சிட்டு சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்புவோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி 511. இன்னைக்கு அதே திமுக உயர் நீதிமன்றத்தில் ஐயா ஒளிபரப்ப முடியாது. இப்படித்தாங்க ஐயா திமுகவுடைய 511 தேர்தல் வாக்குறுதியும் இப்படித்தான். 511 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பச்சை பொய் சொல்றாங்க. 99% நிறைவேற்றி விட்டோம், 99% நிறைவேற்றி விட்டோம். சொன்ன வாக்குறுதிக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் போய் பேசுறாங்க. எப்படி உங்க வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க ஐயா? பூம்புகாருக்கு வந்துவிட்டு காவேரியை பத்தி பேசாம போனா ரொம்ப தவறாயிருங்க ஐயா.
இன்னைக்கு அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த இந்தி கூட்டணியில கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்திலே திமுகவுடைய ஆட்சி, ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி. ஆனா ரெண்டு பேரும் கூட்டணிக்குள்ள காவேரி பத்தி பேச மாட்டாங்க. காவேரியை பத்தி ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க. அவன் தண்ணியை கொடுக்க மாட்டான்னு அவன் சொல்லுவான், இவன் அந்த பக்கம் பேசாம இங்கேயே பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு நான் ஒரு இடத்துல ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு நண்பர் ஒரு ரோட்ல தொலாயிட்டு இருந்தார். நான் போய் கேட்டாங்க, என்ன தொலாயிட்டு இருக்கிறீங்க? அண்ணே சாவியை தொலைச்சிட்டேன், அதனால தொலாயிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நானும் கூட தொலைவுறேன். எங்கண்ணே சாவியை தொலைச்சிங்க? அண்ணே சாவி நான் அங்க தொலைச்சேன். ஏன்னா நீங்க சாவி அங்க தொலைச்சு இங்க என்ன தொலாயிட்டு இருக்கீங்க? அண்ணா இங்க தானே லைட் இருக்குது அப்படின்னு. அதனால காவேரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் அங்க இருக்கிற காங்கிரஸ் நீங்க உட்கார்ந்து பேசினா ஒரு நிமிஷத்துல தீர்த்தரலாம். ஆனா அங்க அவனுக்கு தீர்ப்பதற்கு அவனுக்கு மனசு இல்ல. தமிழ்நாட்டில் திமுக காரங்க காவிரி பிரச்சனையை தீர்ப்பதில் இவனுக்கு மனசு இல்ல. இந்த காவிரி பிரச்சனையை பத்தி இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் பண்ணலாம். ஐயா, இந்த காவேரியை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்ப வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்க ஐயா. 2007 வந்த தீர்ப்புங்க ஐயா. 2007 தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா தீர்ப்ப திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தவே இல்லைங்க ஐயா. 12 அமைச்சர்கள் இருந்தார்கள். திமுக கூட்டணி அமைச்சர்கள் 12 பேர் இருந்தாங்க தமிழகத்திலிருந்து. 12 அமைச்சர். 2014 வரை 2007 வந்த தீர்ப்பு அரசாணை வெளியில்லைங்க ஐயா. அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். 2018 2007 வந்த தீர்ப்ப 2018 அரசாணை வெளியிட்டு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நாம அமைச்சங்க ஐயா. தீர்ப்பு வந்து 7 ஆண்டுகள் டிராமா பண்ணாங்க. அங்க இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் ஐயோ அரசாணை வெளியிட்ட கர்நாடகாவில் காங்கிரஸ் ஓட்டு போயிடும். 2 கட்சிகள் ஒரே கூட்டணியில 7 ஆண்டுகள் அரசாணை வெளியிடாம டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மோடி ஐயா வந்த பிறகு ஓட்டு போகுதோ ஓட்டு போகலையோ, நியாயம் என்ன தர்மம் என்ன என்று 2018 அரசாணை வெளியிட்டு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நாம் அமைச்சோம் ஐயா. அங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க ஐயா. ஒரு சொட்டு தண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் வந்த பிறகு மேகதாத்துல அணை கட்டுவோம், ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டேன்னு ஆரம்பிச்சு எந்த பூம்புகாரில் காவிரி தாய் கடலிலே கலக்க வேண்டுமோ இன்னைக்கு அந்த காவிரி தாய் கண்ணீரோடு கலந்து கொண்டிருக்கின்றான். இதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த கூட்டணி திரும்ப வேணுமாங்க ஐயா? இந்த கூட்டணி திரும்ப வேணுமா? இந்த கூட்டணி வேண்டாங்க ஐயா. இது ஒரு ஃப்ராடு கூட்டணி. இது ஒரு ஃப்ராடு கூட்டணி. நமக்கு போன மிச்சர் மாதிரி சாப்பிடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, அதை வந்து போந்து பார்க்கவும் முடியாது. அந்த இந்தி கூட்டணிங்க ஐயா. ஆனா உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே மயிலாடுதுறையில தான் ஒரு பெரிய தலைவர் இருந்தாருங்க ஐயா. 2004 எம்பியா இருந்தாரு, 99 எம்பியா இருந்தாரு. உங்களுக்கு தெரியும் யாருன்னு? அவர் பேரை கூட சொல்லக்கூடாது வந்தங்க ஐயா. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, மணிசங்கர் ஐயா 2014 மோடி எல்லாம் பிரதமர் ஆவாரா, மோடிக்கு வேணா அந்த காங்கிரஸ் ஆபீஸ்ல ஒரு ஓரத்துல டீ கடை போட்டு கொடுக்கறேன், அப்படியே டீ வித்துக்கிட்டு மோடி போட்டோம் 2014. ஆனால் நீங்கள் முடிவு செய்தீர்கள், எனக்கு நீங்கெல்லாம் வேண்டாம்ப்பா, டீ விற்கிறவர் தான் வேணும், எனக்கு டீ விற்கக்கூடிய நரேந்திர மோடி தான் வேண்டும் என்று 2014 283 சீட்ல உட்கார வச்சு 2017 இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறார், நீச்சுக்கு ஆத்மீனாரா ஹிந்தியில. அப்படின்னா அது எப்படிங்க தமிழ்ல சொல்றது? நீச்சுக்கு ஆத்மி அப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பிற்போக்கான மனிதன் மோடி என்று சொன்னார். பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான மனிதன் மோடின்னு இதே மணிசங்கர் ஐயா சொன்னார். நீங்க பரிசனை கொடுத்தீங்க தெரியுங்களா? 2014 மணிசங்கர் ஐயாவை மயிலாடுதுறையில டெபாசிட் இலக்கு வச்சீங்க. டெபாசிட் இலக்கு வச்சீங்க. இதே தொகுதியில் டெபாசிட்டே போச்சு. 3 முறை எம்பி ஆனவருக்கு டெபாசிட் போன தொகுதிங்க ஐயா. 2017 பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கு மனிதன் மோடி என்று சொன்னார், நீச்சுக்கு ஆத்மி. 2019 நீங்கள் சொன்னீர்கள், எனக்கு இந்த மனுஷன் தாங்க வேணும், 303 எம்பியோடு நான் அமர வைக்கின்றேன், அமர வச்சேன். ஆனா இன்னைக்கு உலக நாடுகள்லாம் அவங்க ஊர்ல பிரச்சனைனா அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளக்கூடிய முதல் தலைவன் இவர் சொன்ன இந்த பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான தீ விற்கக்கூடிய 5 வீட்டிலே பாத்திரம் கழுவி அந்த மகனை வளர்த்த ஹீரா பெண்ணினுடைய மகன் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி. உலக நாட்டில் எங்க பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த தலைவர்கள் தொலைபேசியில் அழைக்கக்கூடிய முதல் தலைவனாக நம்முடைய தலைவன் இருக்கிறான். என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பூம்புகாரில் இருக்கின்றோம், மயிலாடுதுறையில பேச முடியல,
நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, காவல்துறை அண்ணாமலையை தடுத்து விட்டது, மயிலாடுதுறையில பேசல என்ன அப்படி. மயிலாடுதுறையிலே காவல்துறையிட்ட 1% கூட அவங்க மேல தப்பு இல்லைங்க ஐயா. காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக மயிலாடுதுறையில செய்தார். நம்ம கட்சி அனுமதி வாங்கியிருந்தது அந்த இடம், என்னை பேசுங்கன்னு சொன்னது இந்த இடம். எப்படி காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க? காவல்துறையினிடம் சொன்னார்கள், அண்ணே சார் பர்மிஷன் அங்க இருக்குது, நீங்க இங்க பேசினா தப்பா போயிடும். நான் சொன்னேன், ஐயா காவல்துறையை எதிர்த்து ஒரு நாளும் கூட வேலை செய்யக்கூடிய மனிதன் நான் அல்ல. அதாவது காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் மயிலாடுதுறையத்திலே அண்ணாமலையினுடைய கை இந்த மைக்கை பிடிக்காது என்று சொல்லிவிட்டு பேசாம இங்க வந்துட்டேங்க ஐயா. அதனால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய வருத்தத்தையும், மறுபடியும் உங்க ஊருக்கு வருகின்றோம், மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பு கொடுத்து யாத்திரையில வந்தீங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக உங்களோடு பேச முடியாமல் போய்விட்டது. மறுபடியும் மயிலாடுதுறைக்கு வந்து உங்களிடம் நிச்சயமாக நான் பேசுகின்றேன். அதற்காக என்னுடைய மன்னிப்பையும் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு சார்பாக பூம்புகாரில் உற்சாகமான வரவேற்பு கொடுத்து இங்கே உங்களிடம் பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனாலதான் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்து பேசினேன். மயிலாடுதுறைக்காரங்க கோச்சுக்குவாங்க, அங்க ஊர்ல பேசாம வந்துட்டீங்களே அப்படி. ஐயா நான் உங்களும் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு போறேங்க ஐயா. 2024 உங்களுடைய குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒத்த ஓட்டுங்க ஐயா. இந்த பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான மனிதன் யார சொன்னாங்களோ, மயிலாடுதுறையிலிருந்து தீவிரக்கக்கூடிய மனிதன் யார சொன்னாங்களோ, எந்த வீட்டுல 5 வீட்டுல 10 பாத்திரம் கழுவுனாங்களோ அந்த மனிதனுக்கு ஒரு ஒத்த ஓட்டு போடுங்க ஐயா. அதான் அன்பான ஒத்த ஓட்டு போடுங்க, நம்பிக்கையோடு போடுங்க ஐயா. உங்க நம்பிக்கை எப்பொழுதும் கூட மோடி என்கின்ற மனிதன் எங்கய்யா 11 நாள் விரதம் இருந்து சாப்பிடாம இளநீர் தண்ணியை குடிச்சிட்டு போய் ராமபிரானுடைய நிகழ்வில் அமர்றார். நீங்க போடுற ஒத்த ஓட்டை ஏமாத்து வரங்க ஐயா. ராமபிரான கொடுத்த அதே மரியாதையை தான் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய ஒத்த ஓட்டுக்கும் கொடுக்கிறாருங்க ஐயா. ஒரு மனிதனுடைய ஒத்த ஓட்டுக்கும் ராமபிரானுக்கு கொடுத்த அதே மரியாதையை நம்முடைய ஒத்த ஓட்டு கொடுக்கிறார். அன்பான வேண்டுகோள், மாற்ற வேணுங்க ஐயா. தாங்காதுங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குனாங்க ஐயா, சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் சொல்றாரு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, சுத்தது பாருங்க. நான் சொன்னேன், என்ன இந்த ஸ்டாண்ட் போட்டீங்க, ஸ்டாண்டுங்கிறது என்னன்னா லஞ்சம், ஸ்டாண்டுங்கிறது குடும்ப ஆட்சி, ஸ்டாண்டுங்கிறது அடாவடித்தனம், இந்த சைக்கிள் ஸ்டாண்டுங்கிறது ஜாதி அரசியல். இந்த 4ம் இருக்கும் வரை சைக்கிள் அதே இடத்துல தாங்க ஐயா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதை எடுக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட முடியுங்க ஐயா. அன்னைக்குத்தான் தமிழகத்திலே உண்மையான வளர்ச்சியை நாம் பார்ப்போம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2024 உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு, தாமரைக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.